வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. மதியம் நம்மளால் முடியல, இன்றைக்கி ரொம்ப டயர்டாகிடுச்சு. வெயில் வர சரியான வெயில் இன்றைக்கி. ஒன்றும் இல்லைங்க, ஒரு 3 இடத்துல டெலிவரி கொடுக்க போயிருந்தேன். ஒன்று பள்ளிக்கண்ணை, இன்னொன்று வந்து ஈஸ்ட் தாம்பரம், இன்னொன்று வந்து உள்ளகரம் குமரன் தேட்டர் கிட்ட. இந்த 3 டெலிவரி கொடுத்தா பயங்கர டயர்டாகிடுச்சு எனக்கு. 3 டெலிவரி மட்டும்தான். இந்த ஜொமேட்டோ நிறைய இதில் டெலிவரி பண்ணிங்கன்னா பாவம், அவங்களாம் எப்படியும் ஒர்க் பண்ணாங்கன்னு தெரியல. பெச்சாரிட்டேன் நான். இன்றைக்கி வெயில் வேறு. நான் வேறு விக்கு வச்சு லைட்டாக மேக்கப் போட்டுன்னு போயிருந்தேன். நம்ம பார்க்குறவங்க வந்து பள்ளிக்கரணில் ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, ஆனால் நீங்கள் வரது டிஆர் சார் மாதிரி வாங்கினா சந்தோஷமாக இருக்கும் சொன்னாங்க. சார் சந்தோஷம், விக்கெல்லாம் போட்டு மேக்கப் போட்டு போவோம் ஊற்றுது எனக்கு. நாளைக்கு ஈவினிங் எனக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது திருவான்மூரில். அது எந்த இடத்துல நாளைக்கு காலையில் உங்கள் லொக்கேஷன் அனுப்புகிறேன். வரவங்க கண்டிப்பாக வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும் அந்த ஒரு ப்ரோக்ராம். ஓகேவா? அடுத்து மருமகள் பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. கேக்கு, பிஸ்கெட்டு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ப்ரௌனி கேட்டிங்க வச்சிங்களேன், நீங்கள் கேட்ட அப்புறம் தான் இவங்க ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ண வச்ச ப்ரௌனி தர்றதில்ல, ஃப்ரெஷ்ஷாக பண்ணி அனுப்புறது. இப்போது ப்ரௌனி இப்போது நாளைக்கு வேணும்னு கேட்குறீங்க, நைட் ரெடி பண்ணுவாங்க, காலை ரெடி ஆகிடும், ஆறணும், உடனே திரும்பி டெலிவரி தந்துடுவாங்க. 1 டே தான், அவ்வளோதான். இதோ பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ வந்து அவங்களது வந்து இந்த பிஸ்கட்ஸ் எல்லாம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. போய் பார்க்கலாமா? மீராமாய் வரவா? இருக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மீராமாய், நிறைய ஐட்டம் நீ டெலிவரியா? ஆமாப்பா, லைக் நம்ம வந்து பிஸ்கெட்ஸ் லான்ச் பண்ணோம்ல. ஆமாம், நிறைய பேர் பிஸ்கெட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ராகி பிஸ்கெட்ஸ் 250 கிராம். இல்லை, அது ஃபஸ்ட்டு அது டீ கேக் ஃபஸ்ட்டு பண்ணு. டீ கேக் அங்கேருந்து ஒரு 1/2 kg ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இது வந்து 250 கிராம்ஸ் வரும். இது உங்களுக்கு 250 கிராம்ஸ் வரும். 250 எவ்வளோ? 250 வந்து 130 rupees நம்மளுக்கு. ஃப்ரெஷ் கேக். ஃப்ரெஷ் கேக் இப்போ தான் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். நாளைக்கு போய்ட்டு இது நாளைக்கு போயிடும் அவங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. சரி, அவங்க வந்து ஓட்ஸ் பிஸ்கெட்டும் கேட்டிருக்காங்க. அவங்க ஆக்சுவலி இது ஓட்ஸ் குக்கீஸ் கேட்டிருக்காங்க. இது என்னது? இது ராகி பிஸ்கெட்ஸ். ஓகே. இது வந்து நம்ம வீட்டுக்காக செஞ்சுருக்கோம் நம்ம. இது வீட்டுக்கா? ஆமாம், இது வீட்டுக்கு. இது வந்து ஓட்ஸ் பிஸ்கெட்டு. இது எக்லெஸ் ப்ரௌனி கேட்டிருக்காங்க, ஒரு ஆர்டர் இருக்குது. இது வந்து காஃபி பைட்ஸ் குக்கீஸு. அண்ட் இது வந்து மிக்ஸ்டு கேட்டிருக்காங்க, மிக்ஸ்டு பிஸ்கெட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 2 கேட்டிருக்காங்க அவங்க. வீட்டு தானே? எல்லாமே வீட்டுக்கு. லைக் அதுக்கப்புறம் இது காஃபி, இது ஓட்ஸ் பிஸ்கெட்ஸு. இது வந்து ராகி பிஸ்கெட்ஸ். இது வந்து வீட் பிஸ்கெட்ஸ். இது எல்லாமே டீ கேக். இது எல்லாமே டீ கேக்ஸ். ரைட், ஓகே. நல்லா இருக்கு. எல்லாம் பார்க்குறதெல்லாம் ஃப்ரெஷ். இப்போ தான் பண்ணியிருக்கேன், இப்போ தான் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொரியர் போட போகிறோம் நம்ம. இப்போ கொரியர் ரெடி பண்ணுறோம்ல, கடகடன்ட்டு. எந்தெந்த ஊர் போகுது தெரியுமா? சேலம், ஈரோடு, எங்கெங்கே போகுது இல்லை? சரி, பெங்களூருக்கு போகுது, ஒன்று மதுரைக்கு போகுது, ஒரு சென்னைக்குள்ளே இருக்கு. ஒன்ஸ் வாங்கணும் மறுபடியும் வாங்குறாங்க. ஆமா ஆமா, நிறைய பேர் ஆக்சுவலி ரிப்பீட்டட் ஆர்டர்ஸ் நம்மளுக்கு நிறைய இருக்கு. பரவாயில்ல. பிஸ்கெட்ஸ்லாம் இது ஃபர்ஸ்ட் டைம் டிஸ்பேட்ச் பண்ண போறோம். அவங்க ரிவ்யூஸ் கூட தான் அவங்க வந்து அட்டாச் பண்றாங்க. ஓகே 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 ஓகே. இப்போ எல்லாம் 200 கிராம் 200 கிராம் கேட்குறாங்க. 1 கிலோ 2 கிலோ செஞ்சாலும் தரும். கண்டிப்பாக பண்ணலாம் நம்ம. ஆக்சுவலி நம்ம எவ்வளோ பல்காக கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம் நம்ம. அண்ட் இது வந்து பியூர் அண்ட் பியூர் வந்து வீட், ராகி, அதுக்கப்புறம் வந்து ஜாகரி பவுடர் இதுதான் யூஸ் பண்ணுறோம். நம்ம ஒயிட் சுகரே யூஸ் பண்ணுறதே இல்லை நம்ம இதில். எல்லாமே வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக தாராளமாக தரலாம். ஒரு 1.5 years 1 year கழிச்சு ஒரு ஸ்நாக்ஸ் தரணும் ஈவினிங் டைம்லனா கண்டிப்பாக நம்ம பிஸ்கெட்ஸ் தரலாம். பியூராக தான் இருக்கும். பியூர் பட்டர் தான் யூஸ் பண்ணுறோம் நம்ம ஆக்சுவலி. அந்த கீழே வந்து பார்த்தோம், ஒரே நெய் வாசனை இருந்துச்சு. நம்ம நெய்யை கட்டில பட்டரு, பியூர் பட்டர் யூஸ் பண்ணுறாங்க. இதில் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, சுகர் கிடையாது, நாட்டு சக்கரை, மைதா கிடையாது, வீட் அண்ட் ராகி. நீங்களா பாருங்கள், பசங்களுக்கு வந்து தரமாக தரலாம். நிறைய ஆடெல்லாம் பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய கம்பெனி, பெரிய பெரிய ஆடு, அதெல்லாம் பிராண்டு பேர் சொல்ல தேவையில்லை, அது உங்களுக்கே தெரியும். பட் இது வந்து ஈவினிங் ஸ்கூல் பசங்க வருவாங்க இல்லையா, அப்போ தாராளமாக தைரியமாக தரலாம். ஆக்சுவலி இது பால் கூட டிப் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்குது. நான் ட்ரை பண்ணேன். நான் ஓட்ஸ் பிஸ்கெட்டு, இந்த ராகி, இந்த வீட்லாம் நீங்கள் லைக் மில்கோட டிப் பண்ணி, காஃபியோட டிப் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்குது ஆக்சுவலி. அவங்க ஏன்னா நம்மகிட்ட மைல்ட் ஸ்வீட்னஸ் தான் இருக்கும், ரொம்ப அதிகமாக கூட இருக்காது. அதிகமாக தான் டெகட்டும் 2 பிஸ்கெட் மேலே சாப்பிட முடியாது. ஆனால் நம்ம மாடரேட்டாக நம்ம போட்டு நம்ம பண்ணுறோம் ஆக்சுவலி நம்ம. அண்ட் வந்து நம்ம பெஸ்ட்டு நம்ம தரும். ஏன்னா நான் ஒரு ராகி பிஸ்கெட் வந்து பண்ணி வச்சு எனக்கு சாட்டிஸ்ஃபைடே இல்லை, அப்படியே தூக்கி போட்டேன். அப்படியே இவ்வளோ பிஸ்கெட்ஸ் ஒரு இருக்கும், ஒரு 1.5 கிலோ சம்திங் இருக்கும், அப்படியே தூக்கி போட்டேன். எனக்கு சாட்டிஸ்ஃபைடே இல்லை. நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும் தான் நான் வந்து கஸ்டமர்ஸ் தரேனே. ஸோ நான் திருப்பியும் இன்னொரு பேட்ச் நான் ரெடி பண்ணி நான் இப்போ வந்து டிஸ்பேச் பண்ணுறேன் இப்போ நான்.
இப்போ இது நான் இந்த பிஸ்கட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு, நான் சாப்பிட்டு இது பார்த்தேன். வந்து இது ப்ரௌனி, இது ப்ரௌனியில் செம்மையாக இருக்குது. எக்லெஸ் ப்ரௌனி. முக்கியமாக கேட்டாங்க ஒரு ஐயர் கேட்டாங்க என்கிட்ட, என் ஃப்ரெண்டு தான் அவன். எனக்கோசம் தனியாக செஞ்சு தர முடியுமா ப்ரௌனி எக் இல்லாமல் கேட்டாங்க. அவர் பேர் ஸ்ரீபால் ராய்பேட்டில் இருக்காரு. ஸ்ரீபால், நீங்கள் தாராளமாக இங்கே வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க, என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்பர் தரேன். அந்த நம்பர் வந்து நீங்கள் சொல்லு. 8056859681. அதே மாதிரி எக்கு வேணும் எக்கு வேணாம் சொன்னால் அதே மாதிரி நாங்களும் தருவோம். மேக்ஸிமம் ஒயிட் சுகர் கிடையாது, நாட்டு சக்கரை தான் மேக்ஸிமம் பண்ணுறது. சில பேர் மைதால கேட்டாலும் மைதால பண்ணலாம். ப்ரௌனிஸ்ல வந்து நம்ம கிட்ட எல்லா டைப் ஆஃப் ப்ரௌனிஸ் இருக்கு. வீட் இருக்கு, ராகி இருக்கு, வீட் வித் ஜாகரி இருக்கு, ராகி வித் ஜாகரி இருக்கு. இல்ல எனக்கு வந்து லைக் நார்மலா ப்ரௌனி இருந்தா போதும் ஓகேனா நார்மல் ப்ரௌனிஸ் கூட நம்ம கிட்ட இருக்கு. ஆக்சுவலி நம்ம கிட்ட எல்லாமே. அண்ட் வந்து பர்த்டே கேக்ஸும் இருக்கு நம்ம கிட்ட. பர்த்டே கேக் இருக்கு. அந்த இப்போ வீடியோ ஃபர்ஸ்ட் நான் போடுறேன், இல்லாட்டி இது பேசி நான் போடுறேன் பாருங்க. அழகா பண்ணிருக்காங்க அந்த பர்த்டே கேக்கு. பர்த்டே கேக் வந்து ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள எடுத்து போய் தர முடியும் இல்லையா? அது மேல இருந்தா நம்ம அவங்களும் தான் இங்க சொல்லிடலாம். அவங்களும் தான் வாங்கிக்கலாம். 10 கிலோமீட்டர் தான் நம்ம சேஃபா வந்து டெலிவரி பண்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி அது கொஞ்சம் பயந்து. அதே மாதிரி லைக் பர்த்டே கேக்ஸ் மட்டும் ஒரு 2 days முன்னாடி பியூரா ஆர்டர் பண்ணினா சூப்பரா இருக்கும். ஆக்சுவலி ஏன்னா வந்து உங்களுக்கு செக் பண்றதுக்கே உங்களுக்கு வந்து 1 day ஃபுல்லா ஆகும் உங்களுக்கு. ஸோ எமர்ஜென்சி லைக் காலைல ஆர்டர் பண்ணி ஈவினிங் கேட்குற மாதிரி இருந்தாங்கன்னா கொஞ்சம் வந்து டிலே ஆகும். ப்ளஸ் வந்து செட் ஆகாது உங்களுக்கு கேக். உங்களுக்கு வந்து க்ரீம் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து வலிஞ்சு லைக் இது ஆகி மெல்ட் ஆகி ஸ்டார்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ ஒரு 2 days ஒரு 1 week முன்னாடி நீங்கள் பியூராக நீங்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னா நானும் சோஸ் லைக் உங்களுக்கு எப்படிலாம் வேணும், உங்களுக்கு க்ரியேட்டிவாக வேணும்னா அதே மாதிரி சோஸும் நான் வந்து க்ரியேட் பண்ணி எல்லாமே தேடி உங்களுக்கு வந்து இது பண்ணி வைப்பேன். எமர்ஜென்சினா நம்மளால எந்த சோஸும் நம்மகிட்ட இருக்கா டக்குன்னு இருக்கும், ஒன்று இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு எமர்ஜென்சினா நம்மளால பண்ண முடியாது. ஸோ 2 days முன்னாடி நீங்கள் வந்து பர்த்டே கேக்ஸ்லாம் கொஞ்சம் ஆர்டர் பண்ணிவிடுங்க. பர்த்டே கேக் அதே மாதிரி பர்த்டே கேக்ல வந்து சுகர் மேக்ஸிமம் இல்லாமல் கூட பண்ணலாம் இல்லையா? ஆனால் சுகர் மோஸ்ட்லி நம்ம பர்த்டே கேக்ஸ்ல வந்து சுகர் கம்மியாக தான் இருக்கும். ஆர்டிஃபிஷியல் எசன்ஸ் எதுவுமே இருக்காது. அண்ட் பியூரா ஹோம்மேட் மாதிரி தான் இருக்கும். பட்டர் ஸ்காட்ச் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. நான் பட்டர் ஸ்காட்ச் சிரப்லாம் வீட்லேயே செஞ்சேன். நான் வீட்லேயே செஞ்சு அவங்களுக்கு வந்து கொடுத்தேன். அண்ட் தென் பேர்லைன்னு ஒன்று இருக்கும். லைக் அது என்னன்னா வந்து நட்ஸ்லாம் வந்து லைக் வெளில வாங்கி நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. பட் நானே வீட்டில் செஞ்சேன். அது செஞ்சு தான் நான் யூஸ் பண்ணுறேன். நான் அதே மாதிரி இது பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து நம்ம வந்து பியூர் செரியை வந்து நான் வீட்லேயே இது பண்ணி அது உள்ள ஸ்டஃபிங் பண்ணுவேன் நான். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ணுறோம் மோஸ்ட்லி. மேக்ஸிமம் ராகி பிஸ்கட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நான் சாப்பிட்டு பார்த்தேன். நான் டயட்டில் இருந்தாலும் சுகரே சேர்த்துக்கிறது கிடையாது. இப்போ இந்த நாட்டு சக்கரைனால கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு. இவங்க பண்ணுறது எல்லாமே சுகர் கம்மியாக தான் பண்ணுறாங்க. இல்லை மேக்ஸிமம் கம்மியாக தான் பண்ணுறாங்க, சுகர் கம்மியாக தான் பண்ணுறாங்க. ஏன்னா வீட்டில் எல்லாரும் சுகர் கம்மியாக தான் சாப்பிடுவோம். ஸோ எங்களுக்கு சாப்பிடும் போதே ஓகே திகட்டலை, ஓகே இது கொடுத்தா நல்லா இருக்கும் சொல்லி நம்ம அந்த மாதிரி செஞ்சு தான் நம்ம சாப்பிடுவோம். ஆக்சுவலி ஆமாம், மேக்ஸிமம் சுகர் கம்மியாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி சில பேர் வந்து பாதி சுகர் கேட்டிருக்காங்க. ஆமா, அதுவும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இங்க பக்கத்துல வந்து ஆதம்பாக்கு ஒருத்தன் கேட்டாங்க, சுகர் பாதி அப்படியே கம்மி பண்ணுங்க நான் சாப்பிடுறேன். வயசானவங்க டீ கேட்கறாங்க. அப்ப அதுல சுகர் பாதி தர முடியும் இல்லையா? தர முடியும். ரைட், ஓகே ஓகே. கூடிய சீக்கிரத்துல டீ கேக்ல எக்லெஸ் வெர்ஷன் கூட பண்ணலாம்னு நம்ம லைக் முடிவு பண்ணியிருக்கேன். நான் கொஞ்ச நாள் போட்டும் அதுக்கப்புறம் அந்த எக்லெஸ் வெர்ஷன் நான் ட்ரை பண்றேன். ஓகே, டீ கேக் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. இந்த பிஸ்கட் ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா? இந்த பிஸ்கட் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒன்று ஆசைப்பட்டு சாப்பிட்டா 10 சாப்பிட்றோம் போல, அவ்வளோ நல்லா இருக்கு. ஆக்சுவலி எனக்கு பிடிச்ச பிஸ்கெட்னா ராகி பிஸ்கெட் தான். ராகி வேற லெவல்ல வந்திருக்கு ராகி பிஸ்கெட். ஆக்சுவலி மேரில சாப்பிடுறாங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் சொதுப்பிடுச்சு. அப்படியே தூக்கி போட்டேன், அப்படியே அப்செட் ஆகி உட்காந்துட்டேன். ஆக்சுவலி நேத்தே எல்லாம் டிஸ்பேச் பண்ண வேண்டியது. இதெல்லாம் நேத்து வந்து இந்த மாதிரி ஆனாலும் அப்படியே அப்செட் ஆகி உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே தூக்கி போட்டு ஃப்ரெஷ்ஷா பண்ணிக்கிறேன். ஃபுல் லாஸ் தான் எனக்கு. சரி பரவாயில்ல, நம்ம வந்து சாட்டிஸ்ஃபைட்ல தான் நம்ம வந்து கஸ்டமர்ஸ் தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருப்பியும் நான் உட்காந்து பண்ணி செஞ்சு பார்த்துட்டு திருப்பியும் நான் வந்து இப்போ இது பண்ணி நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன் நான். ஸோ எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. ராகி பிஸ்கெட் சூப்பரா இருக்கு. உங்களுக்கு நீங்க வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. முதல்ல வாய்ஸ் நோட் கொடுங்க, இல்லாட்டி வீடியோவா கூட போடுங்க. அதுதான் இவங்க கஷ்டப்படுறதுக்கு ஒரு என்ன சொல்றேன் உத்வேகமா இருக்கும். உங்களுக்கு வந்து சின்ன ரிவ்யூ, பட் எங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய திங்ஸ். அது ஆமா, நாங்கெல்லாம் ஒரு 10 வாட்டி 20 வாட்டி நாங்க வந்து போட்டு பார்த்துட்டு இருப்போம். அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் எங்களுக்கு. ஏன்னா நம்ம செஞ்சு நம்ம கொடுத்து ஒருத்தவங்க நல்லா இருக்குன்னு சொன்னா அது ரொம்ப சந்தோஷம் நம்மளுக்கு. அதுதான் ஹெல்த்தியா கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம், அதே மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? தேங்க்யூ. ஒரு நிமிஷம் இது ஃபோன் வருது இல்லை? ஆலந்தூர்லேருந்து ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்க பிஸ்கெட் வேணுமா, அது ரெடி பண்ணி எனக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன். நான் கிட்ட ஆதம்பாக்கம் ஆலந்தூர் ரொம்ப கிட்ட எனக்கு.
கேட்டோம்னா மோஸ்ட்லி நம்ம வந்து பக்கத்துல இருக்கவங்க நம்மளே போய் டெலிவரி பண்ணிடுறோம். நம்ம நிறைய பேர் வந்து எனக்காக பண்றாங்களோ இல்லையோ இது ஆர்டர்ஸ்லாம் அப்பாக்காக தான் பண்றாங்க. அப்பாவை பார்க்கணும், அதுதான் உங்களுக்கு இதை ஆர்டரே பண்றேன் நான் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி ஆர்டர் பண்றாங்க. ஆக்சுவலி நைட்டு கூட ஒரு சிஸ்டர் கூட போய் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வீட்டுக்கு செஞ்சது எது? இதோ வீடு இது என்னது? இது வந்து வீட் பிஸ்கெட். உடைக்கிறோம் பாருங்க, சாஃப்டா இருக்கு. இது வீட்டு குக்கீஸ். இது வந்து ஓட் குக்கீஸ். உங்களுக்கு நல்லா சூவியா இருக்கும் உங்களுக்கு. இது ஆக்சுவலி நல்லா நீங்க பால்ல லைக் டிப் பண்ணி நீங்க நல்லா சூப்பரா சாப்பிடலாம். குழந்தைகளுக்கு தரலாம். இல்ல ஹெல்தி. ஆக்சுவலி இது ஹெல்தி. சாஃப்ட்டா இருக்கும் உங்களுக்கு ஆக்சுவலி. இது உங்க ஃபேவரட் பிஸ்கெட். இது எனக்கு பிடிச்ச பிஸ்கெட் இதாங்க, உப்பு பிஸ்கெட்டு. எனக்கு பிடிச்ச செய்ய சொன்னேன். இதை தயவு செஞ்சு ஒரு 10-15 பிஸ்கெட் செஞ்சு வச்சிருங்க. இதில் சுகரே கிடையாது, சால்ட் தான் போட்டிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ எந்த ஸ்நாக்ஸ் நான் சாப்பிட்றது இதுதான். ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் ஆக்சுவலி சால்ட் பிஸ்கெட். உங்ககிட்ட வீட்டில் பண்ணுறதுக்கும் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். நான் உங்களே கேட்குறேன், வீட்டு சாப்பாடு உடம்பு நல்லதா, ஹோட்டல் சாப்பாடு உடம்பு நல்லதா? உங்கள் டிசிஷன், ஓகேவா? ஆனால் எனக்கு ஹோட்டல் தான் பிடிக்கும். இவங்க வீட்டில் சாப்பிடுவாங்க. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா லைக் வெள்ளை பிஸ்கெட்ஸ் நல்லா தான் இருக்கும், நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. பட் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்த் தான் ஃபர்ஸ்ட் முக்கியம், அதுக்கப்புறம் டேஸ்ட் தான். ஸோ நம்ம ஹெல்த்தியாக நம்ம வந்து ஹெல்த்தி வருஷன் நம்ம தரோம். ஸோ வெளில சாப்பிடலாம், உங்கள் இஷ்டம் தான் அது. இது வந்து வீட்டு சாப்பாடு, கடையில் வந்து வெளி சாப்பாடு, எது ஒன்று நீங்கள் டிசிஷன் பண்ணுங்க. ஆனால் ஹெல்தி பசங்க தைரியமாக தரலாம். நோ சுகர், ஒன்லி இந்த கோதுமை, அப்புறம் வந்து நாட்டு சக்கரை. அதுதான் நான் என் பையனுக்கே தரேன். மேவரிக்கே தரேன். மேவரி டெய்லி அவன் வந்து வெல்லம் சொல்லுவான். ஆக்சுவலி ஸ்வீட்ஸ்லாம் பார்த்தா வெல்லம், அதுக்கப்புறம் காஃபி பிட்ஸ்லாம் வந்து ஸ்டார்னு சொல்லுவான். ஆமாம், அது நம்மளுக்கு தானே. இந்த பாருங்க, இது சின்ன சிம்பிளாக அழகாக பண்ணியிருக்காங்க. ஸ்டார். ஆமா, ஸ்டார்னு சொல்லி கேட்பான். இதெல்லாம் பார்த்தா வெல்லம் வெல்லம் சொல்லி கேட்பான். தைரியமாக தருவோம் நான். நீங்களும் வாங்கிட்டு உங்கள் குழந்தைய கொடுங்க. மறுபடியும் ஒரு நம்பர் சொல்கிறேன், கால் பண்ணுங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர் 8056859681. கான்டாக்ட் பண்ணுங்க. ரெடி டு ஆர்டர். நீங்கள் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நாளைக்கும் நாளைக்கும் உடனே ரெடி. நம்ம எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் பேக் பண்ணுவோம். பேக் பண்ணினா வைக்கவே மாட்டோம் நம்ம ஆக்சுவலி. ஏன்னா நம்ம ஃப்ரெஷ் ஏஎம் வந்து ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறோம் கஸ்டமர்ஸ்க்கு. அதான் ஏஎம். நீங்கள் கேட்டப்பறம் நீங்கள் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆமாம், நீங்கள் ஆர்டர் கொடுத்தப்பறம் தான் நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். பிஸ்கெட்ஸ் நீங்கள் வந்து லைக் 1 month வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம் ஆக்சுவலி, லைக் ஏர்டைட் கண்டெய்னர். பட் எனக்கு வேணாம் அது. நான் வந்து நீங்கள் சொன்ன அப்புறம் தான் நான் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் எல்லா பிஸ்கெட்ஸும் முன்னாடியே பேக் பண்ணி வைக்க மாட்டேன் நான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். கண்டினியூஸ் சப்போர்ட் கொடுங்க. இவங்க வளர்ந்து வரும் தொழிலதிபர். அப்படிதான் இல்லைங்க. ஆக்சுவலி எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை சின்ன வயசுலேருந்து, அப்பாவை பார்த்துட்டு. ஸோ இது ஒரு ஸ்டெப், அவ்வளோதான். ஆக்சுவலாக இன்ஜினியரிங் சொல்லிட்டு இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. வேலைக்கு போனால் வேலைக்கு போய் இருப்பாங்க, சொந்தமாக தான் பிஸ்னஸ் பண்ண சொல்லிட்டு மைண்ட் செட் ஆயிடுச்சு. இவங்க யாருன்னு எனக்கு தெரியாத முன்னாடியே இவங்க ஜாதகத்துக்கு ஜோசியர்கிட்ட சொல்கிறப்போ இந்த பொண்ணு கண்டிப்பாக பிஸ்னஸ் தான் பண்ணுவாங்க, வேலைக்கு போக மாட்டாங்க. நான் டிகிரி படிச்சு இது இன்ஜினியரிங் படிச்சு எப்படி வேலைக்கு போகாமல் இருப்போம் பார்த்தா உண்மையில வந்தப்பறம் தான் தெரியுது பிஸ்னஸ் மைண்ட் தான் ஃபுல்லாக இருக்குது. சரி, ஓகே, யார்கிட்டையும் வேலை செய்யக்கூடாது, சொந்தமாக இவங்களும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. ஆல் தி பெஸ்ட். நல்லா வருவேன், நல்லா பண்ணுவோம். ஓகேவா? டேக் கேர். அடுத்த வீடியோ பார்க்கலாமா? நிறைய பேர் பிளஸ் பண்றாங்க, அவங்க பொண்ணு மாதிரி நினைச்சிட்டு நிறைய பேர் பிளஸ் பண்றாங்க. அது யாருமே பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. உங்க பிசினஸ் நல்லா வளரும், மசாலா பொடி பிசினஸ் சரி, இந்த பிசினஸ் சரி நல்லா இருக்கும், நல்லா வளரும், நல்லா டேஸ்ட், எல்லாமே சூப்பரா பண்றீங்க, நல்லா வளருவீங்கன்னு சொல்லிட்டு நல்லா பிளஸ் பண்றாங்க. அதுதான் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு எங்களுக்கு ஆக்சுவலி. அது எங்க ஒய்ஃப் கூட செய்யறதுல வந்து இந்த ரசம் பொடி, சாம்பார் பொடி ரொம்ப நல்லா இருக்கு சொல்லிட்டு வாங்கணும், மறுபடியும் வாங்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு கூட இன்னைக்கு கூட மார்னிங் டெலிவரி கொடுத்துருவாங்க. நம்ம பேச்சுலர் ஒருத்தவங்க வந்து கால் பண்ணி எனக்கு சாப்பாடே செய்ய தெரியாது, நான் லைஃப்ல குக்கிங்கே பண்ணதே இல்ல சொல்லிட்டு நம்ம ரசம் பண்ணி சூப்பரா இருந்திருக்குன்னு சொன்னாங்க. அவங்க லைக் அம்மா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாங்க எப்படி எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு, வாய்ஸ் ஓவர்ல அவங்க அதே மாதிரி பண்ணிருக்காங்க, சூப்பரா வந்திருக்குன்னு சொன்னாங்க. அது அடுத்த வீடியோ நான் போறோம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். பை பை பை.